கேள்வி கணக்கு இருக்குது. நான் செஞ்ச ஒவ்வொரு பிழைக்குமே, நான் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்குமே அல்லாஹ் கிட்டால கேள்வி கணக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கணும். நாங்க ஒரு பிழை செஞ்சா, மனுஷன் பிழை செய்யக்கூடியவர், மனிதன் அல்ல பிழை செய்யக்கூடியவனா, மறதி நினைவில்லாம போகக்கூடியவனா தான் நல்லா படைச்சிக்கிறான். அப்ப அப்படி இருக்க போக்கல நாங்க பிழை செய்வோம். யாருமே பிழை செய்யாம இருக்கிறல்ல. ஆனா நாங்க செஞ்சது பிழைன்னு நாங்க உணரணும். நாங்க செஞ்ச பிழைக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்க அதுக்காக தௌபா செய்யணும். மீண்டும் அல்லாஹ் கிட்டே போகணும். அல்லாஹ் என்றைக்குமே நீ செஞ்ச பிழைக்கு நான் உன்னைய மன்னிக்க மாட்டான்னு சொல்லலையே. நீ எனக்கிட்ட வா, நான் உன்னைய மன்னிச்சு நான் ஏற்றுக்கொள்வேன் தான் அல்லாஹ் சொல்லிக்கிறேன். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எவ்வளவு பிழை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். எங்களைய சுத்திக்கிற எல்லாருமே எங்களைய ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவ இதை செஞ்சா, இவ இப்படி ஒரு பிழை செஞ்சிக்கிறா, எல்லாருமே எங்கட பாஸ்ட பத்தி பேசுவாங்க. ஆனா அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும் நான் அந்த செஞ்ச பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிக்கிறேன்னு. யாரையுமே நாங்க அவங்களோட பாஸ்ட வச்சோ அவங்க செஞ்ச பிழைகளை வச்சோ அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க இப்படி ஒன்று செஞ்சுக்கிறாங்க, அவங்க இப்படியெல்லாம் பேசினாங்க, இப்படி இருந்தவங்க தானே என்று எல்லாருமே சொல்றது தானே. ஆனா அப்படி யாரையுமே நாங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும் நாங்க எப்படிப்பட்ட ஒத்தரண்டு. எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில இருக்கிற உறவு எங்களுக்கு மட்டும் தான், அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். யாருக்குமே யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. அப்ப நாங்க ஒரு பிழை செஞ்சோம்டா அல்லாஹ் கிட்டே திருப்பி போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். நாங்க ஒரு பிழை செஞ்சுட்டு அது நான் செஞ்சது பிழையே என்று தோணுது தானே, அதுவும் அல்லாஹ் தந்த ஒரு என்ன சொல்றேன் ஒரு கிஃப்ட் மாதிரி தான். நாங்க செஞ்ச பிழைய நாங்க உணர்றோம், எங்களுக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்குதுண்டா அதுவும் அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம் தான். எல்லாருக்குமே பிழை செஞ்சுட்டு நான் பிழை செஞ்சுட்டேனே என்ற குற்ற உணர்ச்சி யாருக்கும் வாரல்ல. யாருமே அவங்க செஞ்ச பிழைய நினைச்சு வருந்துடல. ஆனா தவறுதலா ஒரு பிழை நடந்துச்சேன்னு நாங்க வருத்தப்படுறமா இருந்தா அல்லாஹ்வால பிளெஸ்டான ஒரு பர்சன் நாங்க. அப்ப நாங்க ஹயான்றது எல்லா நேரமும் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இல்ல. அல்லாஹ் தடுத்தவற்றை நாங்க செய்ய போக்கல தான் நாங்க வெக்கப்படணும், நாங்க குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணணும். அல்லாஹ் என்றைக்குமே சரியானதை பேச வேணும் என்று சொல்லல. சரியானதை நாங்க பேசத்தான் வேணும். சரியான விஷயத்த ஒரு இடத்துல நாங்க முன்வைக்கிறது பிழை இல்லை. நாங்க பேச வேண்டிய நேரத்துல சரியான விஷயத்த பேசாம வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்ல ஹயா. ஹயா என்றது அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து நாங்க விலகி கொள்றது. அல்லாஹ் தடுத்தவற்றை நாங்க செய்ய போக்கல எங்களுக்கு அதுல ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். நான் ஒரு பிழை செஞ்சுட்டனே, அல்லாஹ்க்கு மாறா இப்படி ஒன்று செஞ்சுட்டனேன்னு நாங்க உணரணும். அதுதான் ஹயா. அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் கூறுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும், அது அவர்களுக்கு மிகவும் தூய்மையானது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன். மேலும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடமும் கூறுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும். அப்ப ஹயான்றது பெண்களுக்கானது மட்டும் இல்ல, பெண்கள் ஆண்கள் இருவருக்குமானது. அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து எங்களோட பார்வையை நாங்க தாழ்த்து கொள்ளணும், எங்களோட கற்பை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். யாரு பார்க்காட்டியும் யாரு கேட்காட்டியும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் செவிமடுக்க கூடியவன். அப்ப அதை எங்களோட மனசுல நாங்க வச்சுக்கொள்ளணும். அப்ப எப்படி எங்களோட ஹயாவை நாங்க பாதுகாத்து கொள்ளணும்? அல்லாஹ் எப்பவுமே நினைவுல வச்சுக்கொள்ளணும்.
ஏதாவது ஒன்றை பேசும் போதையோ செய்யும் போதையோ நாங்க யோசிக்கணும், நான் பேசுறது சரியா, நான் செய்யறது சரியா, நான் செய்யறது ஒரு நல்ல விஷயமா, என் வாயிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்ல போறேனா என்றதை நாங்க யோசிச்சு கொள்ளணும். எங்களோட ஆடைகளை நாங்க நடந்து கொள்ற விதத்தை, இப்ப கேக்குதாமா? எங்களோட ஆடைகளை நாங்க நடந்து கொள்ற விதத்தை ஒழுங்கான அமைப்புல நாங்க அ- உடுக்கணும். எங்களோட நடத்தைகளை நாங்க வந்து ஒழுங்கா மாத்திக்கொள்ளணும். அடுத்த பெரியவங்களை மதிக்கணும். ஒருத்தரோட பேச போக்கள் எப்படி பேசணும் என்று நாங்க ஒருத்தரோட முன்னுக்கு, எங்களுக்கு மகரம் இல்லாதவங்க மகரமானவங்களோட முன்னுக்கு நாங்க எப்படி ஈக்கணும் என்றெல்லாம் ஈக்குது. அப்ப அதெல்லாம் நாங்க பின்பற்றி கொள்ளணும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் என்று வரப்போக்கல எங்களைய சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்களா, நீங்க செய்யறது பிழை என்று உங்களுக்கு சொல்றாங்களா, அவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு பிழையான விஷயத்த செய்ய போக்கல நீங்க ஒரு பிழையான விஷயத்த செய்ய போக்கல அதுக்கு துணை இருக்கிறவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்றது. நீங்க செய்யறது பிழை என்று உங்களைய நல்ல வழிக்கு கூட்டிட்டு வரவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப உங்களைய சுத்தி இருக்கிறவங்கள நீங்க சரியா அமைச்சு கொள்ளணும். நீங்க அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்க செய்யறது பிழை, அப்படி இல்லை, இதுதான் செய்யணும், இதுதான் ஒழுங்கான முறை என்று. நீங்க அவங்களையும் உங்களை சுத்தி பிழையா யோசிக்கிறவங்க, பிழையா நடந்து கொள்றவங்க இருக்கிறாங்கண்டா நீங்க அவங்களையும் நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு நல்ல அட்வைஸை கொடுக்கணும். உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த ஜெனரேஷன்ல எல்லாருமே ட்ரெண்ட்ஸ், வீடியோஸ் போடுறது, ட்ரெஸ் கோட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆயிக்குது. அப்படி இல்லை, நாங்க எந்த ஜெனரேஷன்ல வாழ்றோமோ அந்த மாதிரி எங்களைய மாத்திக்கொள்றது இல்லை இஸ்லாம். இஸ்லாம் எங்களுக்கு என்று சில வழிமுறைகளை காட்டி தந்திக்குது. இப்படி அவங்க ட்ரெஸ் பண்றாங்க, இதுதான் ட்ரெண்ட், இப்படித்தான் இப்போ உடுக்கணும் என்று நாங்களும் அப்படி உடுக்கக்கூடாது. அல்லாத மேல எங்களுக்கு பயமிக்கணும். இன்னொருத்தர் எங்களைய பார்க்க போக்கல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஆயிக்கணும். எங்களைய பார்க்க போக்கல எங்கள்ட ட்ரெஸ் கோட் ஒழுங்கா ஆயிக்கணும், எங்களைய மதிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம் மாதிரி. எனக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்திக்குது, இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அப்படி இல்லை. நாங்க இஸ்லாம் என்றா என்ன, நாங்க எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களைய படைச்சதற்கான நோக்கம் என்னன்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும். எப்பவுமே மௌத்தை நாங்க நினைச்சு கொள்ளணும். எங்களோட மரணத்தை நாங்க என்றைக்குமே மறக்க கூடாது. மௌத்து நினைவு வந்துச்சென்றா நிறைய பாவங்களை விட்டும் நாங்க விலகி நடந்து கொள்வோம். ஒன்று செய்ய போக்கல நான் திடீரென்று மௌத்தாவிட்டனண்டா என்ற அந்த அந்த ஒரு எண்ணம் வரணும். நாங்க எங்களோட ரப்ப பார்க்க தயாராகிக்கிறோமா என்று நாங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்ப இப்ப பார்ப்போம், எங்களோட ஈமான நாங்க எப்படி வலுப்படுத்திக் கொள்வது. தொழுவுரை டைமுக்கு தொழணும். இப்ப தொழுவுரை ஓதுறேன்றது நார்மலா எல்லாரும் செய்யற ஒரு விஷயம்தான், சரியா? ஃபாலோவர்ஸ் என்னான்னு தெரியாத ஒரு புள்ள இக்குது என்றா புதினம் தான், சரியா? அப்ப தொழுகை என்றது நாங்க எல்லாரும் தொழுறோம் தான், ஆனா நிறைய மிஸ் பண்றோம். ஒரு நேரம் தொழுதுட்டு ஒரு நேரம் தொழாம இருக்கிறது இல்ல. தொடர்ந்து தொழணும், விடாம தொழணும், நேரத்துக்கு தொழணும். தொழுகை வந்து அல்லாவோட நாங்க மிச்சமுமே நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவு நெருக்கமெண்டா, நான் அல்லாஹ் வந்து சொல்றான், ஏண்ட அடியான் எனக்கிட்ட கையேந்தி கேட்டத அவனுக்கு கொடுக்காம அனுப்ப நான் வெட்கப்படுறேன். அப்ப அல்லாஹ் என்றைக்குமே நாங்க கையேந்தி கேட்கிறத இல்லைன்னு சொல்ல மாட்டான். உண்டோ அதை ஒரு நல்ல முறையில எங்களுக்கு தருவான், இல்லாட்டி
அத எங்கட ஆகிரத்துக்காக வேண்டி நன்மையா சேர்த்து வச்சுப்பான், இல்லாட்டி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து எங்களைய பாதுகாப்பான். நாங்க கேட்டதை விட பெட்டரான ஒன்று அல்ல எங்களுக்கு தருவான். அல்லாவோட நிறைய நெருக்கமா ஐக்கியலுமான டைம் தான் தொழுகை, சுஜூதுல. அல்லாஹ் என்னத்தை கேட்டாலும் மறக்க மாட்டான், எது என்றாலும் தருவான். அல்லாஹ் கிட்ட நாங்க ஹிதாயத்தை கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தா, என்னைய நேர்வழிப்படுத்து. அல்லாஹ் தடுத்தவற்றில் இருந்தும் அல்லாஹ்க்கு வெறுக்கப்பட்டவற்றில் இருந்தும் எங்களைய பாதுகாத்துக்கோ என்று அல்லாஹ் கிட்ட நாங்க ஒவ்வொரு முறையும் துவா கேட்கணும். பாவங்கள்ல ஈடுபடாம, தவறான செயல்கள்ல ஈடுபடாம யா அல்லாஹ் என்னைய பாதுகாத்துக்கோ யா அல்லாஹ்னு கேட்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நல்ல விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் என்றைக்குமே தர யோசிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு குன் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும், அது நடந்துடும். குன் என்றா ஆகுக, அல்லாஹ் அதை சொன்னா அது நடந்துடும். அப்ப தொழுகைய நாங்க என்னைக்குமே விடக்கூடாது. அல்லாவோட நெருக்கமா இருக்கிற ஒரு நேரம் தான் தொழுகை. அப்ப நேரத்துக்கு தொழணும், தொடர்ந்து தொழணும். தொழுகையில நாங்க கேட்டத உடனே தரத்துக்கு கேட்கிற துவாக்கள் கபூல் ஆகிற நேரம் தஹஜ்ஜத். அதே மாதிரி எங்களோட மனசுல குழப்பங்கள் இருந்தா இஸ்திகாரா தொழுகை இருக்குது. எங்களோட நாட்டங்கள் நிறைவேறணும் என்று இருந்தா ஹாஜா தொழுகை இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. அப்ப நாங்க இப்படி நல்ல விஷயங்களை வச்சுக்கொண்டு அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஆஹிராக்கு மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறோம். துன்யாக்கு மட்டுமே தேடிக்கொண்டிருந்து ஆஹிராவை மறந்து போறோம். அதே மாதிரி குர்ஆன் ஓதணும். டெய்லி ஒரு கொஞ்ச நேரமாவது, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் குர்ஆன் ஓதுங்க, ஜிக்ர் செய்யுங்க. அல்லாஹ்க்கு நாங்க செஞ்ச சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அஸ்தாஃபிருல்லா அஸ்தாஃபிருல்லா பாவங்களை மட்டும் மன்னிக்கிறதுக்கு இல்லை, எங்களோட ரிஸ்க் அல்லாஹ் அதிகரிச்சு தருவான். அதே மாதிரி எங்களோட மனசுல இருக்கிற கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பான். அப்ப நிறைய நிறைய அஸ்தாஃபிருல்லா, நாங்க செஞ்ச பாவங்கள் சின்ன சின்ன பாவங்களோ பெரிய பாவங்களோ எல்லாம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தந்திக்கிறான், நிறைய அருட்கொடைகளை தந்திக்கிறான். அல்லாஹ் மிச்சம் மிச்சம் இறக்க முடியவன். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தந்திக்கிறான்டா நாங்க எவ்வளவு தான் அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் போதா. நல்ல குடும்பம், நல்ல தாய் தந்தையர்கள், சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே தந்திக்கிறான். படிக்கிறதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் அமைச்சு தந்திக்கிறான். இப்ப நாங்க நாங்க தின்ற சாப்பாடும் அல்லாஹ் தந்த அருட்கொடை, நாங்க குடிக்கிற தண்ணியும் அல்லாஹ் தந்த அருட்கொடை, எல்லாமே அல்லாஹ்ட அருட்கொடைகள் தான். ஈவன் நாங்க தூங்கி வெள்ளனைக்கு எழும்புறதா இருந்தாலும் அது ஒரு அருட்கொடை தான். ஏண்டா நிறைய பேர் தூங்கினவங்க எழும்புறாங்க இல்ல, நோய் வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஒரு சின்ன நோய் வந்தும் மௌத்தாவிடுறாங்க. இதெல்லாம் மறுமைக்கான அடையாளங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன நோயில மௌத்தாகிறாங்க, திடீர் மரணம், இளமை பருவத்துல மௌத்தாகிறாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்படுறது என்ன, மௌத்து ஏன் மௌத்து, நோயும் இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன காய்ச்சல் ஒன்று வந்து மௌத்தாகிறாங்க. அப்ப நாங்க நிறைய அல்லாவோட நெருக்கமா எங்களைய வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்தணும். நாங்க செஞ்ச பாவங்களை நினைச்சு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அல்லாஹ் தரக்கூடியவன். எதையும் அல்லாஹ் கிட்டே நாங்க கேட்கணும். எங்களோட கவலையோ சந்தோஷமோ அடுத்தவங்க கிட்ட பகிரணும் என்ற எந்த அவசியமுமே இல்லை. அல்லாஹ் அத்தனிக்கிறான். அல்லாஹ் செவிமடுக்க கூடியவன், பார்க்க கூடியவன், என்றைக்குமே உங்களை ஜட்ஜ் பண்ண போறல் அல்லாஹ். அல்லாஹ் இந்த அடியானண்டு கேட்கறது எல்லாமே தரக்கூடியவன். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் காட்டிக்கொள்ள தேவையில்ல, நீங்க கவலை ஆயிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் காட்டிக்கொள்ள தேவையில்ல. உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில அந்த உறவு இருந்தா போதும். உங்களோட சந்தோஷமா இருக்கிறீங்களா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, அல்லாவோட பேசுங்க. அதே மாதிரி கவலை ஆயிக்கிறீங்களா, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, எனக்கு இப்படி கவலை ஆயிக்கிறியா அல்லாஹ், எனக்கு இந்த கவலையை நீக்கிடியா அல்லாண்டு. அல்லாஹ் என்றைக்குமே நான் உங்களுக்கு கஷ்டத்தை தரமாட்டான் என்று ப்ராமிஸ் பண்ணி இல்லை. அல்லாஹ் சொல்லிக்கிறான், இந்த துன்யால உங்களுக்கு கஷ்டத்தை தருவன், கஷ்டத்துடன் இலேசி இருக்கிறது,
கஷ்டத்தை தார மாதிரியே அதோட நான் இலேசையும் வச்சுத்தான் இருக்கிறேன்ட்டு. அதே மாதிரி நிறைய ஜிக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தொழணும். நிறைய நபி அவங்களோட பண்புகளை நாங்க பின்பற்றணும். நாங்க பிறந்ததுலேருந்து மௌத்தாவும் முட்டும் எங்களோட வாழ்க்கையை எப்படி நடத்தணும் என்று எல்லாத்தையுமே குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கூறப்பட்டு தான் நிக்குது. நாங்க எதையுமே எங்களுக்கு எனக்கு இது தெரியான்னு சொல்லல, தேடி படிச்சு கொள்ளையிலும் அல்லாஹ் எல்லாத்தையுமே சொல்லி தந்து தான் நிக்கிறேன். அப்ப அதுக்கான மாதிரி முழுசா எங்களைய மாத்திக்கொள்ள கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தொழுறத டைமுக்கு தொலையலும், விடாம தொலை பழகிக்கொள்ளையிலும். கொஞ்ச நேரம் சரி தொழுதுட்டு அப்படியே முசல்லால இருந்து எந்த அவசரமும் இல்லையே கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து ஓதையிலும், ஜிகர் செய்யலும். இப்படி கொஞ்சம் ஒரு அடிக்கே எங்களைய முழுசா மாத்திக்கொள்ளணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா எங்களைய நாங்க மாத்திக்கொள்ளணும். சரியா? சரி, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒத்தரா ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு பெட்டர் முஸ்லிமா, இல்லாட்டி ஒரு ஹாஃபிஸா, இல்லாட்டி ஒரு கைண்டான பர்சனா, அல்லாவுக்கு நெருக்கமான ஒத்தரா, ஹொனஸ்டா ஐக்கக்கூடிய ஒத்தரா, நீங்க எப்படிப்பட்ட ஒத்தரா ஐக்கணும் விருப்பப்படுறீங்க? சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட இருந்து மட்டும் தான் மெசேஜ் வருது கொஞ்சத்துக்கு ஒருக்கா. ஆனா எல்லாருமே மெசேஜ் போட்டா நல்லாய்க்கும். குட். மிச்சம் நல்லா எல்லாருக்குமே அல்லாவோட நெருக்கமா இருக்கணும்னு தான் ஆசை. அப்ப அதுக்கான மாதிரி நடந்து கொள்றீங்களா எல்லாரும் இந்த நாள் வரைக்கும்? சரி, இந்த நாள் வரைக்கும் நீங்க அப்படி இல்லாம இருந்தாலும் இதுக்கு புறம் அல்லாவோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒத்தரா உங்களுக்கு மாறேலும். நீங்க நினைக்கலும் அல்லானே ஏற்றுக்கொள்வானா, நான் இவ்வளவு செஞ்சிக்கிறனே தொழாம ஏந்திக்கிறனே, அப்படி இல்லை. அல்லாஹ் யாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், யாரையுமே அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன், கருணையாளன், யாரையுமே கைவிட மாட்டான். அப்ப நாங்க எவ்வளவு ஏழுமோ அல்லாஹோட அவ்வளவு நெருக்கமாயிக்கணும். நாங்க இந்த துனியாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அதை விட எங்கட ஆஹிராக்கு நாங்க சேர்த்துக்கொள்ளணும். நிறைய அமல் செய்யணும், ஜக்காத் சதக்கா கொடுக்கணும். எங்களுக்கு ஏழுமான அளவு எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும். எங்களுக்கு ஏழுமான அளவு அவங்களுக்கு ஒத்தர் ஒத்தர் கவலையாய்க்க போக்கல நாங்க அவங்கள ஆறுதல் படுத்துறதும் அவங்கள சிரிக்க வைக்கிறதும் கூட ஒரு அமல் தான். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சிரிக்கிறதும் ஒரு அமல் தான். அப்ப அல்லாவ அல்லாவோட நெருக்கமா இருக்கிறதுக்கு, அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்கு நாங்க
பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன சின்னது அல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லயே நிறைய நன்மைகளை தந்து வச்சிக்கிறான். அப்ப நாங்க எவ்வளவு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நன்மைய எங்கட நாங்க நாங்க நினைச்சுக்கொள்ளணும். எனக்கு இப்ப மவுத்து வந்தா நான் தயாராயிக்கிறேனா? ஓ, அல்லாஹ் எனக்கு மௌத்த தந்தா நான் அல்லாஹ் வேண்ட ரப்ப பார்க்க நான் தயாரா தைக்கிறேன். நான் திருப்தியா நான் செஞ்சாமல் என்னை திருப்திப்படுத்தக்கூடியதா தான் நீக்குதேன்னு நாங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு நாங்க அமல் செஞ்சு வச்சிக்கணும். சும்மா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு அல்லாஹ் மவுத் எப்ப வரும்னு எங்களுக்கு சொல்லி இல்லை. இதே அல்லாஹ் எங்களோட டேட்டை குறிச்சுத்தான் வச்சிக்கிறான். நீங்க இந்த நாள் இப்ப மவுத்தாவீங்கன்னு எங்களுக்கு நேரத்தோடே தெரியுமெண்டா அப்ப நாங்க என்ன செய்வோம்? நிறைய அமல் செய்வோம். நாங்க மவுத்தாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முதலே சரி ஓதுவோம், தொழுவோம், அல்லாவோட நெருக்கமாவே இப்போமே மவுத்து வருமென்று தெரியும். ஆனா இப்ப தெரியத்தானே மவுத்து எப்ப வருமென்று. அது சுட்டி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறல்ல. நாங்க அல்லாவை நினைவுபடுத்த மறக்கிறோம். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த மறக்கிறோம். நாங்க அல்லாஹ் தடுத்தவற்றை செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மறக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நாங்க அல்லாஹ் எப்பவுமே நினைவுபடுத்தணும். எங்களோட மௌத்தை நாங்க எப்பவுமே நினைச்சு கொள்ளணும். மௌத்துக்கு வயசு இல்லை. எப்பண்டாலும் மௌத்து வரும். நாங்க எப்பண்டாலும் மௌத்தா விடுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்க மௌத்தை பத்தி நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ராவைக்கு நினைச்சு பாருங்க, நான் இன்றைக்கு அல்லாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி, அல்லாவை திருப்திப்படுத்துற மாதிரி என்ன செஞ்சிக்கிறேன், என்ன சரி நல்ல விஷயம் செஞ்சிக்கிறேனா? அதே மாதிரி நான் என்ன சரி அல்லாஹ் தடுத்தவற்றில் இருந்து அல்லாஹ்க்கு வெறுக்கக்கூடிய ஏதாவது செஞ்சிக்கிறேனா? அப்படி செஞ்சிருந்தா இந்த விஷயத்த நான் மாத்திக்கொள்ளணும். உடனே இல்லாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமா சரி, நாளையில இருந்து சரி நான் ஒவ்வொரு பிழையா என்று நான் திருத்திக் கொள்ளணும். என்னைய நான் தான் சரி செஞ்சு கொள்ளணும். இன்னொருத்தர் உங்களைய சரி செய்யல. எவ்வளவு தான் உம்மா உங்களுக்கு தொழுங்க தொழுங்க ஓதுங்கன்னு சொன்னாலும் அது நீங்க உணர்ந்து செஞ்சாதான் உங்களுக்கான கூலி. ஒருத்தர் சொல்லி நீங்க செய்ய போக்கல அத வார நன்மையை விட நீங்களா நினைச்சு நான் இது அல்லாக்கா வேண்டி செய்யறேன் நீங்களா நினைச்சு செய்ய போக்கலத்தான் உங்களுக்கும் அல்லாக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கான நன்மைகள் அதிக அதிகமாக கிடைக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ராவத்தை யோசிச்சு பாருங்க, நான் இன்னைக்கு அல்லாவை திருப்திப்படுத்துற மாதிரி அல்லாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்ன செஞ்சிக்கிறேன். அதே மாதிரி அல்லாவை திருப்திப்படுத்தாத மாதிரி ஏதாவது பிழைகள் செஞ்சிக்கிறேனா? என்னையால ஏதாவது தவறு நடந்துச்சா? தெரிஞ்சு செஞ்சிக்கலும் தெரியாம நடந்திக்கலும். அப்ப அது பிழைன்னு எங்களுக்கு விளங்கிச்சேன்டா அப்ப இதை சரி நாளையில இருந்து நான் என்னைய சரி செஞ்சு கொள்ளுவேன். என்னை அடுத்து அதே மாதிரி எனக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும் நாங்க சரியா இருக்கிறோமா, நாங்க பிழையா இருக்கிறோமா, நாங்க செய்யறது சரியா பிழையாண்டு எங்களுக்கு தெரியும். எங்களோட மனசாட்சிக்கு அது தெரியும். அப்ப எனக்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அது ஒரு கெட்ட பழக்கம். நாங்க எடுத்தெறிஞ்சு பேசுறதோ ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது கெட்ட விஷயம் என்று எங்களுக்கு விளங்கி சென்றா அதை நான் மாத்திக்கொள்ள நினைக்கணும். இந்த விஷயத்த நீங்க ஒரே சின்ன நோட்புக் கொண்டு வச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு நாளும் ராவைக்கு எல்லாம் முடிஞ்சு நீங்க தூங்க போற டைமுக்கு இதை நான் செஞ்சேன், அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடியது, இது அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நான் செஞ்சேன். அதே மாதிரி இது நான் செஞ்ச பிழை, இன்றைக்கு நான் இப்படி ஒரு பிழையை செஞ்சிக்கிறேன், அதை திருப்பி செய்ய மாட்டேன், செய்யாம என்னைய திருத்திக்கொள்ள நான் நினைச்சு கொள்வேன். அதே மாதிரி எனக்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, அதை நான் மாத்திக்கொள்ளணும். கொஞ்சம் உடனே மாறாது, உடனே எதுவும் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கொள்ளணும். இப்ப நாங்க கோவப்பட்டு பேசுறோம், உடனே எடுத்தெறிஞ்சு பேசுறமா இருந்தா அந்த டைமுக்கு இல்லை இது ஒரு பிழையான விஷயம், அந்த டைமுக்கு நாங்க பேசியிருந்தாலும் சரி அதுக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். திருப்பி அந்த விஷயம் நடக்காம நாங்க அதை தடுத்து கொள்ள பார்க்கணும். அதே மாதிரி நான் அல்ல எனக்கு இப்படி இவ்வளவெல்லாம் தந்தான். இன்றைக்கு தின்ன இந்திக்குது, குடிக்க இந்திக்குது, நான்
நிம்மதியா தூங்கி எழும்பினேன். அப்ப இதுக்கெல்லாம் எனக்கு அல்லாஹ் வந்து நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அப்படி என்று நீங்க ஒரு நோட் புக் வச்சு நீங்களா எழுதிக்கோங்க. நீங்களா நீங்களா தான் உங்களைய திருத்திக் கொள்ளணும். நீங்களா தான் உங்களைய செஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்களா எடுத்து செஞ்சு கொள்ளணும். அப்ப எல்லாரும் அப்படி செய்வீங்களா? சின்ன நோட் புக் கொண்டு எடுத்து நான் சொன்ன மாதிரி. சரி, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அதே மாதிரி செய்யுங்க. ஒரு சேலஞ்ச் வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் தாரேன். 21 டேஸ் நீங்க அதை செய்யணும். சரியா? ஒரு புக்கை வச்சு நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுட்டா நீங்க டிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க 21 டேஸ் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களான்றது நீங்க பாருங்க. சரியா? அப்ப டெய்லி தொழுந்தீங்களா 5 நேரம்? ஃபர்ஸ்ட்டுக்கு சுண்ணத்தெல்லாம் முடுங்களே. ஃபர்ஸ்ட்டுக்கு பரலேந்து ஸ்டார்ட் பண்ணிடும். 5 நேரம் சரியா தொழுந்தையாண்டா ஒவ்வொரு முறை தொழுந்தாலும் அதை டிக் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி குர்ஆன் குறைஞ்சது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு குர்ஆனை ஓதிக்கொள்ளணும். அதே மாதிரி ஜிக்கர் நிறைய ஜிக்கர் செஞ்சு கொண்டே இருக்கணும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண போக்கல மெதுவா ஒவ்வொன்றா செஞ்சு கொண்டு போனா சரி. அப்ப ஸ்டார்டிங்ல ஜிக்கர் எப்படியுமே தொழுது முடிஞ்ச பிறகு இருக்கித்தானே சுபானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், அஸ்தஃபிருல்லா இதெல்லாம் ஜிக்கர் செஞ்சு அல்லாஹ் கிட்ட செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நினைச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி ஒரு நல்ல அமல் செய்யுங்க. இப்போ மிஸ்கின்க்கு உணவு கொடுக்கறதா இருக்கேலும், பணம் கொடுக்கறதா இருக்கேலும், ஒரு கவலை ஆயிக்கிற ஒருத்தரோட பேத்து அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதா இருக்கேலும், இல்லாட்டி ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்றதா இருக்கேலும், இது எல்லாமே அமல்கள் தான். உங்களுக்கு ஏழுமான அளவு அமல் செய்யுங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. பணத்தால மட்டும் இல்ல உதவி செய்ய இயலும். உங்களுக்கு ஏழுமான ஹெல்ப்ப அவங்களுக்கு நீங்க செய்ய இயலும். அப்ப அதை நீங்க செஞ்சண்டு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செஞ்சது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க வந்து உங்களோட உமா அப்பா கிட்டேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நான் இப்படி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சேன்னு சொல்ல தேவையில்ல. ஏழுமான அளவு அமல்கள் செய்றீங்களான்னு எழுதி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கொத்தர் நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல விஷயங்களை பேசணும். வீண் பேச்சுக்களை விட்டும் தடுத்து கொள்ள சொல்லிக்குது தானே நபி அவங்க. அப்ப நல்ல விஷயங்களை பேசணும். ஒருத்தர் பிழையானத்தை செய்யறண்டா எது சரி என்று அவங்களுக்கு நாங்க சொல்லணும். நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நீங்க படிச்சத அடுத்தவங்களுக்கும் கொண்டு போயிட்டு சேருங்க. நீங்க மட்டும் படிச்சதை நீங்க மட்டும் வச்சுக்கொள்ளாம தெரியாதவங்களுக்கும் கொண்டு போயிட்டு நான் இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல விஷயத்த படிச்சேன் உங்களுக்கும் சொல்லி தரணும் என்று தோணுச்சு. நீங்களும் அந்த நல்ல விஷயத்தை எடுத்து நடந்துக்கோங்கண்டு எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். எப்படி என்றா 5 இயர்ஸ்க்கு பொறவு ஈக்கிற நீங்க 5 வருஷத்துக்கு பொறவு ஈக்கிற உங்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க. எப்படி என்றா நான் எந்த மாதிரியான ஒரு முஸ்லீமா 5 வருஷத்துக்கு பொறவு எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமா ஈக்க விரும்புறேன். அல்லாவோட என் தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கணும். என் கனவுகள் என்ன. இப்படித்தானே நாங்க படிக்கணும். படிக்காம இருக்கிறல்ல எங்களுக்கு கனவு இருக்குது. டீச்சரோ டாக்டரோ இன்ஜினியரோ அது இல்லாம
படிச்சு நான் ஓனா சரி ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நான் சம்பாதிக்கணும், நான் நல்லா படிக்கணும். இந்த துன்யால கட்டாயம் படிப்பு தேவை. படிப்பும் ஒரு இபாதத். படிக்கிறதுலயும் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப நாங்க நல்லா படிக்கணும். அப்ப படிச்சு இந்த இந்த நிலைமைக்கு நான் வரணும் என்று எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். நான் இப்படிப்பட்ட ஒத்தரா என் லைஃப்ல முன்னுக்கு வரணும் என்று. அப்ப கனவு நான் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு முன்னுக்கு வரணும் என்றது ஏண்ட குணநலங்கள் எப்படி இருக்க வேணும், ஏண்ட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஏண்ட கனவு என்ன, எனக்கும் அல்லாக்குமான உறவு எப்படி இருக்கணும், நான் எப்படியான ஒரு முஸ்லீமா 5 வருஷத்துக்கு பிறகு ஈக்கணும் என்று நீங்க எல்லாரும் லெட்டர் எழுதி எனக்கு அனுப்பிவிடணும். நான் என் நம்பரை போட்டுடுறேன் இதுல. என் நம்பருக்கு நீங்க எல்லாரும் அந்த லெட்டரை எழுதி போடணும். பார்ப்போம் எத்தனை பேர் ஆர்வத்தோட இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களைய மாற்றிக்கொள்ளணும் என்று நினைக்கிறீங்க என்றது பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அந்த லெட்டரை எழுதி எனக்கு அனுப்பு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க. இந்த கேரக்டரை நான் ஃபோக்கஸ் பண்ணி என்னைய என்னண்டா இஃபாதா, நீங்க 5 இயர்ஸ்க்கு போறோம், இப்பல இருந்து 5 வருஷத்துக்கு போறோம், எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமா ஈக்க விருப்பப்படுறீங்க, அல்லாக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கணும், நீங்க எந்த அளவுக்கு அல்லாவோட நெருக்கமா இருக்கணும், உங்களோட கனவு என்ன, நீங்க படிச்சு எப்படிப்பட்ட ஒத்தரா இருக்கணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் என்றது. அடுத்தது உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட குணநலங்கள் எப்படி நல்ல கேரக்டர்ஸ், இந்த 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 நல்ல கேரக்டர்ஸை நான் வளர்த்து கொள்ளணும் என்றது எல்லாம் ஒரு லெட்டரா உங்களுக்கு நீங்க எழுதி கொள்ளணும். உங்களுக்கு நீங்களே எழுதின ஒரு லெட்டர், அதை வந்து எந்த நம்பருக்கு நான் நம்பரை இதுல போட்டுடுறேன், நீங்க வந்து மெசேஜ் பண்ணணும். ஓகே இன்ஷா அல்லாஹ் நான் வந்து குரூப்ல மெசேஜ் போட்டுடுறேன். அப்ப எல்லாரும் அந்த லெட்டர் எனக்கு அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் உண்டோ, பொறுமையாய்க்கிறது, கோவத்தை கட்டுப்படுறது, இல்லாட்டி நேர்மையா இருக்கிறது, அடுத்தவங்கள மன்னிக்கிறது. எல்லாருக்குமே பிழை நடக்கும். அப்ப ஏதோ ஒரு பிழையால நாங்க ஹர்ட் ஆகி இருந்தாவோ, ஏதாவது அடுத்தவங்களால எங்களுக்கு நடந்திருந்தா நாங்க அதை நினைச்சிட்டே இப்போம் அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி இல்லை. எல்லாரையும் நாங்க மன்னிக்க பழகிக்கொள்ளணும். எங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ளணும், பொறுமையாக்கணும். அப்ப இது எல்லாமே ஒரு அடிக்கே இல்லாம ஒரு கேரக்டரை நீங்க வந்து சூஸ் பண்ணி, இப்போ உங்கள்ட்ட இருக்கிற ஒரு கெட்ட கேரக்டர்ன்னு வைப்போமே, உங்களுக்கு டக்குன்னு கோபம் போகுதுண்டா நீங்க அதை மாத்திக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த விஷயத்த மட்டும் ஒரு கிழமைக்கு நீங்க வந்து அதை மாத்திக்கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க நிறைய ஓதி தொலைந்தாலே உங்களோட கோபம் குறையும், நிறைய பொறுமையா ஆயிக்க கத்துக்கொள்வீங்க. நீங்க அல்லாவோட நெருக்கமாக போக்கல நிறைய பொறுமையை கத்துக்கொள்வீங்க. ஜிக்கிர் செய்யுங்க, கோபம் வந்தா ஜிக்கிர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. அப்ப கோபம் குறைஞ்சிடும். நீங்க வந்து கோவப்பட்ட உடனே பேச போவானா, பொறுமையா இருங்க, தானா கோபம் குறைஞ்சிடும். தண்ணி கொஞ்சம் குடிங்க, பொறுமையா இருங்க. எல்லாத்துக்குமே கோவப்படணும் என்ற அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே எடுத்தெறிஞ்சு பேசணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? அப்ப அப்படி ஒரு கேரக்டரை நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கொண்டு 1 வீக் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அந்த கேரக்டரை நீங்க சரி செஞ்சு கொள்ள பாருங்க. அப்படி என்ன சரி ஒன்று இருந்துச்சுண்டா என்ன மெசேஜ் வந்து போடுங்க. ஒரு கிழமைக்கு போறோம், எனக்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, அது இப்ப குறைஞ்சிக்குது, நான் மாத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு அதுல டிஃபரன்ஸ் விளங்குது என்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நினைவிருந்தா நீங்க அப்படி ஒரு கேரக்டரை மாத்தி கொண்டீங்கண்டா எனக்கு மெசேஜ் வந்து போடுங்க. அடுத்தது நீங்க தூங்குறதுக்கு முன்னுக்க யோசிச்சு பாருங்க, நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க,
நான் இன்னைக்கு தொழுதனா, இந்த தொழுகைகள் எல்லாம் நான் நிறைவேற்றினனா, அல்லாஹ்க்கா வேண்டி 5 நேரமும் தொழுதனா, நான் யாரையாவது இன்னைக்கு புண்படுத்திட்டேனா, யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டேனா, அப்ப அப்படி இருந்தா திருப்பி அதை செய்யக்கூடாது. நான் பொய் பேசினனா, யாருக்கிட்ட சரி ஒரு பொய் சொன்னனா, அப்ப திருப்பி அந்த பொய்யை சொல்லாம இருக்கணும், திருப்பி பொய் பேசாம இருக்கணும் என்றதை நீங்க நினைச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி நான் அல்லாஹ் இன்னைக்கு நினைவுபடுத்தினா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா, பாவ மன்னிப்பு தேடினா, அப்படி என்று நீங்க நினைச்சுக்கொள்ளணும். இன்றைக்கு தான் என்ன கடைசி நாளா இருந்தேன்டா, விடிய போக்குல நான் மவுத்தாவிட்டேன்டா, அப்ப நான் திருப்தியோட சந்தோஷத்தோட மௌத்தாவிப்பனா என்றது நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. என் ரப்ப சந்திக்க நான் தயாராயிக்கிறேனா, அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னுக்க நீங்களே உங்களையே கேள்வி கேட்டுக்கோங்க. தொழுதனா யார சரி ஹர்ட் பண்ணிட்டனா, போய் பேசினனா, அல்லாஹ்வை நினைவுபடுத்தினனா, என் மவுத்து இப்ப எனக்கு வருமா இருந்தா நான் என் ரப்ப பார்க்க தயாராயிக்கிறேனா. அதே மாதிரி இப்ப நீங்க தொடங்கி இருக்கிறீங்கடா. இப்ப லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக்கே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த மேம் சொன்னாங்க இந்தியிலேருந்து தொலை ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் செய்யுங்க. அப்ப அவங்க சொன்ன பிறகு எல்லாரும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறீங்க. அவங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தந்தாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஆயிக்கிறீங்க. மாஷல்லா நல்லா. அப்ப நீங்க ஒரு மந்த்துக்கு பிறகு பாருங்க எனக்கிட்ட எவ்வளவு சேஞ்சஸ் வந்திக்குது என்றது நீங்க பாருங்க. நான் தொழுறன் தொழாம இந்திக்கேல முட்டுட்டு தொழுற ஒரு பர்சன் ஆயிக்கேலும், மிச்சம் போய் பேசக்கூடிய ஒத்தரா, மிச்சம் கோவப்படக்கூடிய ஒத்தரா, இல்லாட்டி எங்களால் அடுத்தவங்க ஹர்ட் ஆவிக்கேலும் அப்படிப்பட்ட ஒத்தரா இருந்து 1 மந்த்துக்கு பிறகு நீங்க இப்ப இன்ஷால்லா இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்குது, அதுல இன்னும் நிறைய படிச்சு கொள்வீங்க. அப்ப நீங்க படிச்ச நாலேஜ் வீணா போகக்கூடாது. நீங்க நிச்சயம் நல்ல விஷயங்களை படிக்கிறீங்க, அப்ப அதுல சும்மா கிளாஸ் முடிஞ்ச உடனே அது அதோட மறக்கிறல்ல. அதை நீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திக்கிறான், ஒரு நல்ல விஷயத்தை படிச்சு கொள்றதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திக்கிறான். அப்ப நீங்க அதை யூஸ் பண்ண பார்க்கணும். அப்ப அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தி அந்த நல்ல விஷயங்களை மனசுக்கு எடுத்து எல்லாம் டெய்லி சரியா செஞ்சு 1 மந்த்துக்கு பிறகு பாருங்க, ஒரு மாசத்துக்கு இருந்த எனக்கும் இப்ப இருக்கிற எனக்கும் எவ்வளவு இந்த வித்தியாசம் இருக்குது, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. நான் என்னை எவ்வளவு மாத்தி இருக்கிறேன், நான் எவ்வளவு மாறி இருக்கிறேன், அல்லாஹ்க்கு நெருக்கமான ஒத்தரா இருக்கிறேனா, அதிகமாக குர்ஆன் ஓதுறனா, நேரத்துக்கு தொழுறனா, அமல் செய்யக்கூடிய ஒத்தரா இருக்கிறேனா, என் ஆகிராக்கு நான் என்னைய தயார்படுத்தி கொண்ட ஒத்தரா இருக்கிறேனான்னு நீங்க உங்களையே யோசிச்சு கேட்டுக்கோங்க. சரியா? ம், இப்ப நான் இந்த நம்பரை போடுறேன். எல்லாரும் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்பரை போடுறேன். அப்போ டீட்டெயில்ஸும் அந்த லெட்டருக்கான டீட்டெயில்ஸும் இந்த நம்பரையும் போடுறேன். அப்போ நீங்கள் லெட்டர் ஒன்று எழுதி இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுப்புங்க. இப்போமே இல்லை, நாளைக்கோ நாளண்டைக்கோ இப்போ சரி யோசித்து எழுதி உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்றது அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். என்ன சரி டவுட்ஸ் கேட்கணுமா இருந்தா என்ன சரி இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும். சில்ட்ரன், உங்களுக்கு டவுட் எல்லாம் சரிங்க கேட்கலும், அதே நேரம் இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் chat பாக்ஸ்ல கொஞ்சம் அவசரமாக போடுங்க. முடிகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தானே, அதுக்குள்ள இன்றைய செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் டவுட்கள் கேட்கறதோட நீங்க மற்றவங்க chat பாக்ஸ்ல போட்டுடுங்க இன்ஷா அல்லாஹ்.
சம்பந்தவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்துக்கு செக் பாக்ஸ் வரது இல்லை பிள்ளை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்தி 7 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. மேற்கோள் ஆனந்தம் தரம் மீதுவானவர்கள் 2025ஆம் ஆண்டு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சந்தேக நபர் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் அந்த பணிக்கூறியின் தொகைக்கு தேவையாக உள்ளதாக கூறி ஆனால் மீதுவானவர்கள் சந்தேக நபரின் கோரிக்கையின் பேரில் நியமிக்கப்பட்ட 4 ஊழியர்களும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றவில்லை. உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. எங்களை வந்து எங்களோட லைஃப்ல வந்து நாங்க வந்து எப்படி இஸ்லாத்தோட கனெக்ட் பண்ணி கூடுதலா போகணும். இப்ப நாங்க இந்த உலகம் எங்களோட வேலை படிப்பு அப்படி எங்களோட சம்பாத்தியம் அப்படி எங்களோட புள்ள அப்படின்னு சொல்லி நாங்க பேய்த்துட்டு இருக்கிறோம். அப்படியான அந்த இந்த உலகத்துல மார்க்கத்தோட எப்படி டச் ஆகி போகணும்னு சொல்லி உண்மையிலே எங்களோட ட்ரைனர் வந்து அழகா சொல்லி தந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதிகமான குர்ஆன் ஓதுற விஷயமாய்க்கட்டும், அடுத்தது திக்ர் செய்யற விஷயமாய்க்கட்டும், அமல்கள் செய்யற விஷயங்கள்ல வந்து எப்படி எங்களை சுய ஒரு பரிசோதனை உண்டு. முஹாசபான்னு சொல்லுவோம் நாங்க சுய பரிசோதனைக்கு. அந்த சுய பரிசோதனை எப்படி செய்யணும், அது செஞ்சு நாங்க அதுல இருந்து எப்படி வரணும். இந்த லெட்டர் ஒன்று மாதிரி எழுத சொல்றேன், அதுக்கும் ஒரு வகையான ஒரு சுய பரிசோதனை ஒன்று மாதிரி தான் எனக்கு விளங்கிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த 2வது செஷன். இந்த 2வது செஷன் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் ஏதாவது ஐடியாக்கள் அடுத்த கிளாஸ்லயும் நாங்க தொடர இது சம்பந்தமான எங்களோட டீனேஜுக்கு கொடுக்கணும்ன்றத நான் இன்ஷால்லா எதிர்பார்க்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அந்த ஒரு வெரி குட், வெரி இன்ஃபர்மேட்டிவான கருத்துக்கு, ஒப்பீனியன்ஸுக்கு உண்மைக்கும் அது எங்களுடைய ட்ரெயினருக்கு உண்மைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இன்னும் பல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஷால்லா. மாடரேட்டர் சிஸ்டர், இஃப்கா சிஸ்டர், நாங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். நீங்க அல்ஹம்துலில்லா. மிகவும் பயனுள்ள, சிந்திக்க வைக்கும் மற்றும் ஊக்கமளிக்கும் அமர்வை வழங்கிய திருமதி ரீஹா ரிசாட் அவர்களுக்கு பைன்கேயா இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரான். அன்பார்ந்த மாணவிகளே, இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை பற்றியும் உங்கள் படைப்பாளன் பற்றியும், அதாவது அல்லாஹ்வை பற்றியும் மேலும் ஆழமாக சிந்திக்க உதவட்டும். இன்றைய அமர்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பயனுள்ள அறிவையும் நற்குணத்தையும் உறுதியான ஈமானையும் வெற்றிகரமான எதிர்காலத்தையும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரீஹா சிஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் ஆயிக்கிறதால அதை கொஞ்சம் எண்ட் பண்ணி விடுங்க மீட்டிங்கு.